காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். இந்த நாள் புதிய நாள். என்னை பார்க்க வேண்டுமென்று விரும்புகிறாய், என்னிடம் வேண்டிக் கொள்ளுகிறாய். நல்லதுதான். உன் கையில் உள்ள வேதா புத்தகத்தின் 4 சுவிசேஷங்களையும் கவனத்துடன் பரிசுத்த ஆவியானவரின் துணையுடன் வாசி. திரும்ப திரும்ப படி. என் பரிபூர்ணமான வெளிப்படுத்தல் அங்கு உண்டு. என் சாயலை நீ அங்கு காண முடியும். நான் எப்படி நடந்தேன் என்றும், எப்படி பேசினேன் என்றும், என்ன செய்தேன் என்றும், என்ன செய்யவில்லை என்றும் கூர்ந்து கவனி. என்னுடைய கற்பனைகள் தூய்மையானவை, அவை உன் கண்களை தெளிவாக்கும் வல்லமை வாய்ந்தவை. அன்றைய திருச்சபை என்னை எவ்வளவாய் வெறுத்து துன்புறுத்தியது என்றும், அதை நான் எப்படி மேற்கொள்ள முடிந்தது என்றும் தியானி. சிலுவை மரணம் வரை என் பிதாவின் சித்தத்திற்கும் அவர் திட்டங்களுக்கும் எவ்வாறு பூரண கீழ்ப்படிதலின் பாதையில் நடந்தேன் என்று பார். பரமபிதாவின் திட்டம் நிறைவேறி முடிந்தது. ஜீவ வாசலை திறந்து வைத்ததினால் நீ இன்று என் பிள்ளையாக முடிந்தது. உயிர்த்தெழுந்த வல்லமையையும் பரிசுத்த ஆவியானவரின் அருளையும் பார். உன்னை தேற்றவும், உன்னை பலப்படுத்தவும், எப்போதும் உன்னோடு இருக்கவும், உன்னை போதித்து நடத்தவும் ஆவியானவரின் விலையேற பெற்ற துணை உனக்கு கிடைத்துள்ளது. கிருபையின் ஈவுகள் எத்தனை விலையேற பெற்றவை! முழு இருதயத்தோடு என்னை நேசி. ஆதார வசனம்: உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13.